முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நாம் கல்வி உளவியலில் அனைத்து பாடப்பகுதியும் முழுமையாக இலவசமாக வகுப்புகள் எடுத்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயற்சியை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஏற்கனவே சாப்டர் 4 நம்ம முழுமையாக எடுத்துகிட்டு அதில் கேள்வி பதில் வினாவிடை ஒரு டெஸ்ட்டு கூட நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது அதோட தொடர்ச்சியாக இப்போ யூனிட் 5 நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். தலைப்பு அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு தலைப்பையும் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம வீடியோவாக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக கல்வி உளவியலில் நீங்கள் எல்லோரும் முழு மதிப்பெண் பெறுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே எல்லா சாப்டர்லேயும் 1-2 தலைப்புகள் விட்டு போயிருந்தாலும் அது கடைசியில் நிச்சயமாக உங்களுக்கு எடுத்து தரப்படும். நீங்கள் கண்டிப்பாக கல்வி உளவியல் இல்லை மெத்தடாலஜியாக இருக்கட்டும் இதில் எல்லாத்துலேயும் நல்ல மதிப்பெண் பெறுறதுக்கு என்னுடைய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த சாப்டர் 5ல் என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தமிழில் கற்றல் மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் ஆர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கற்றல் மாற்றம் அல்லது பயிற்சி மாற்றம் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பை நம்ம சொல்லுவாங்க. அப்போ கற்றல் மாற்றம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மெத்தடில் சொன்னோம் அப்படின்னா நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இன்னொரு சூழ்நிலையில் நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு உதவி பண்ணுது. அதுக்கு பேர் தான் கற்றல் மாற்றம் அப்படிங்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இயற்பியலில் புவியீர்ப்பு விசை அப்படின்னு ஒரு விஷயத்தை கற்றுருப்போம். அது என்ன, எந்த பொருளாக இருந்தாலும் புவியீர்ப்பு விசையினால தான் நம்ம பூமியில் நம்மளால் இப்போ நிற்க முடியுது, நடக்க முடியுது, பாலை மேலே தூக்கி போட்டால் கீழே வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இயற்பியல் வழியாக கற்றுக்கிட்டோம். இது நம்ம லைஃப்பில் ஏதாவது இன்னொரு சூழலில் நமக்கு உதவி புரியும். அதுக்கு பேர் தான் கற்றல் மாற்றம் அப்படிங்கிறோம். இங்கே கற்றல் மாற்றம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த லேர்னிங் ஆர் ஸ்கில் அக்கையர்டு இன் ஒன் டாஸ்க். ஏதோ ஒரு வேலையில் நாம் கற்றுக்கிட்ட ஒரு கற்றலாக இருக்கட்டும் இல்லை திறனாக இருக்கட்டும் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு ஆர் கேரிட் ஓவர் டு அதர் டாஸ்க். நாம் ஏதோ ஒரு வேலையில் கற்றுக்கிட்ட ஒரு ஸ்கில்லு இல்லை ஒரு கற்றல் இன்னொரு வேலை செய்யும் பொழுது அது பயன்படும். அதுக்கு பேர் தான் கற்றல் மாற்றம் அப்படிங்கிறோம். அதை தான் இங்கே தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கற்றல் நிகழ்வில் பெறப்பட்ட ஒரு அறிவோ இல்லை செய்திறனோ இல்லை பழக்கங்களோ மற்றொரு கற்றல் நிகழ்வுக்கு எடுத்து செல்லப்பட்டு அது மேலே தாக்கத்தை ஏற்படுத்துவது தான் கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் எதெல்லாம் கற்றல் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நாலேஜ் அறிவுன்னு சொல்கிறோம், ஸ்கில்லு திறன், ஒருத்தருடைய ஹேபிட்டு பழக்க வழக்கங்கள், இன்ட்ரெஸ்ட்டு ஆர்வம், நம்ம ஆட்டிடியூடு மனப்பான்மை அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் கெட் ட்ரான்ஸ்ஃபர்டு அண்ட் ட்ரை டு இன்ஃப்ளூயன்ஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் இன் ஃபியூச்சர். நாம் ஒரு இடத்துல கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இன்னொரு இடத்துல நாம் அந்த ஒரு வேலையை ஏதோ ஒரு வேலையை செய்யும் பொழுது இதனுடைய தாக்கம் நாம் ஏற்கனவே கற்றுக்கிட்டதோட தாக்கம் அங்கே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் ஆர் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம லைஃப்பில் நிறைய அனுபவிச்சிருப்போம். நாம் ஒரு இடத்துல கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் ஓட்டுனவங்களுக்கு அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய வண்டி, ஒரு சின்ன காரை ஓட்டுனவங்களுக்கு அதை மாதிரி ஒரு பெரிய காரை ஓட்டுறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அதை நம்ம கற்றுக்கிட்டோம். அந்த பயிற்சி இன்னொரு பெரிய வண்டியை ஓட்டும் போது நமக்கு அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உருவாக்கும். நாம் ஏற்கனவே கற்றுக்கிட்ட விஷயங்கிறதுனால அது இன்னும் ரொம்ப நமக்கு எளிமையாகும். ஸோ இது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் ஆர் ட்ரைனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கற்றல் மாற்றத்தோட வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் 3 வகைகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நேரடி கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இதை பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்படின்னா ஹெல்ப்ஃபுல் டு த லேர்னர் இன் அனதர் சிச்சுவேஷன். ஏற்கனவே கற்றுக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட பாடம் கற்ற பின் அந்த பாடம் வேறு பாடம் கற்க உதவினால் அல்லது எளிதாக்கினால் அது நேரடி கற்றல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஏற்கனவே நாம் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அந்த விஷயத்தினால புதுசாக கற்றுக்க போகிற விஷயம் இன்னும் நமக்கு எளிமையாக இருக்குது அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸை தாக்கத்தை ஏற்படுத்துறது நேரடி கற்றல் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அடிஷன் சப்ட்ராக்ஷனும் நம்ம கற்றுக்கிட்ட ஒருத்தர் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் கற்றுக்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். ரெண்டாவது வகை நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது எதிர்மறை கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இது நேரடியாக தாக்கத்தை கொடுக்கும், பாசிட்டிவாக ஒரு தாக்கத்தை கொடுக்கும். ஆனால் எதிர்மறை கற்றல் லேர்னிங் இன் ஒன் சிச்சுவேஷன் இன்டர்ஃபியர்ஸ் ஆர் வீக்கன்ஸ் த லேர்னிங் இன் அனதர் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தினால
புதுசாக கற்றுக்க போகிற ஒரு விஷயம் வந்து பிரச்சனையாகுது, தடையாகுது அப்படின்னு சொல்கிறது வந்து எதிர்மறை கற்றல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஏற்கனவே டிரைவிங் பண்ணுறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கீப் லெஃப்ட் தானே, லெஃப்ட் சைடு நம்ம வந்து டிரைவிங் பண்ணி லெஃப்ட் சைடு ஓரமாக நடந்து போய் இது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக நம்ம ரைட் ஹேண்ட் சைடுக்கு பழகணும், ஒரு ஃபாரின் போகிறோம், அங்கெல்லாம் போய் பழகணும்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓட்டி பழகுனதே வந்து அங்கே தடையாக இருக்கும். ஏன்னா நமக்கு கையை எடுத்த உடனே லெஃப்ட் ஹேண்டு போகிற மாதிரி தான் வரும், லெஃப்ட்டில் கையை இது பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ இது ஒரு தடையாக இருக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எதிர்மறை கற்றல்னு சொல்கிறோம். நாம் ஏற்கனவே கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு தடையாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதில் மூணாவது வகை வந்து ஜீரோ டிரான்ஸ்ஃபர், பூஜ்ஜிய கற்றல் மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்க போகிற ஒரு விஷயத்து மேலே எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்தலை. சொல்லப்போனால் ஏற்கனவே நான் படித்ததுக்கும் இப்போ நான் படிக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஜீரோ டிரான்ஸ்ஃபர், பூஜ்ஜிய கற்றல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதுக்கு உதாரணம் வந்து ஃபுட்பால் நல்லா விளையாட தெரியும், ஆனால் நான் புதுசாக வாலிபால் கற்றுக்க போகிறேன்னா ஃபுட்பாலில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இங்கே வந்து வாலிபாலில் உதவ போகிறதில்ல. ஏன்னா ரெண்டுமே வேறு மாதிரியான விளையாட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஜீரோ டிரான்ஸ்ஃபர். எதுவுமே எந்த இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது, எந்த தாக்கமும் கிடையாது. ஏற்கனவே கற்றுக்கிட்டது ஒரு பக்கம் இருக்குது, புதுசாக நான் கற்றுக்கிற விஷயம் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த கற்றல் மாற்றத்துடைய 3 வகைகள். ஸோ கற்றல் மாற்றம்னா என்னென்னு பார்த்தோம், அதனுடைய வகைகள் பார்த்தோம். அப்போ இந்த கற்றல் மாற்றத்தை தொடர்பு படுத்தி இருக்கக்கூடிய என்னென்ன தியரிஸ், கோட்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு தியரி வந்து தியரி ஆஃப் மென்டல் டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபேக்கல்ட்டி தியரி அப்படின்னு பேர், அதாவது மனத்திறன் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் தமிழில். இதை அறிமுகப்படுத்தினது வந்து வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இவருடைய கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் general mental faculties which can be applied in various situations அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நீங்கள் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருத்தரோட மனத்திறனை நல்லா வலுப்படுத்தி வச்சுக்கிட்டோம், நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் அவர் பயன்படுத்துறதுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி ஒருத்தருடைய உடலை மசில்ஸ் வந்து நல்ல ட்ரெயின் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருந்தோம்னா அது நிறைய இடத்துல ஒரு பொருளை தூக்குறதுக்காக இருக்கட்டும், ஒரு பொருளை உடைக்கிறதுக்காக இருக்கட்டும், வலு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மனசை ஒருத்தர் வந்து ஒரு மசில் ஆஃப் த மைண்டுன்னு இதை சொல்கிறாரு. மனதை வந்து நல்ல ஒரு திறன்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நிறைய சூழல்களில் நிறைய விஷயத்துக்கு நல்ல விதமாக பயன்படும். அப்போ மனதை வலிமையாக வச்சுக்கணும்னு சொன்னது தான் வந்து இவருடைய மென்டல் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு ஃபேக்கல்ட்டி தியரி. இந்த தியரி வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் இருக்கிறதுலையே ரொம்ப பழமையான தியரி இது தான். ஆனால் இந்த தியரியை இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ண தியரி. ஆனால் பேரும் ஒரு தியரி யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்ற தகவலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது தியரி வந்து அப்பர்செப்ஷன் தியரி ஆஃப் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உணர்தல் கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன தியரி அப்படின்னா இதெல்லாம் வந்து இதில் இருக்க தியரியோட பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை மட்டும் லைட்டாக படிச்சுக்கோங்க. இது ரொம்ப அந்த அளவுக்கு தியரியை ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். ஸோ உணர்தல் கோட்பாடில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் ரிலேட்டிங் நியூ ஐடியாஸ் ஆர் மென்டல் ஸ்டேட்ஸ் டு எ ஸ்டோர் ஆஃப் ஓல்டு ஒன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே ஒருத்தருடைய மனதுக்குள்ளே என்ன விஷயம் வந்து நம்ம ஐடியா வந்து தேக்கி வச்சுருக்கிறாரோ அந்த ஐடியாவை ரிலேட் பண்ணி தொடர்பு படுத்தி புதுசாக இருக்க ஐடியாலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வந்து அப்பர்செப்ஷன் அப்படிங்கிற தியரி. ஸோ அடுத்த தியரி வந்து தியரி ஆஃப் ஐடென்டிக்கல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒத்த கூறு கோட்பாடு அப்படின்னு பேர். இதை அறிமுகப்படுத்தினது வந்து தாண்டைக். நம்ம இவரை பற்றி நிறைய சைக்காலஜியில் படிப்போம். அடுத்தது இந்த தியரிக்கு இன்னொரு பேர், வேறு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னா வுட்வர்த் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஐடென்டிக்கல் நம்ம எலமெண்ட்ஸ்னு இருந்ததை வந்து காம்போனன்ட்ஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த தியரியோட முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காமன் எலமெண்ட்ஸ், பொதுவான கூறுகள் வந்து அதை வச்சு நம்ம வந்து கற்றல் மாற்றத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ மேத்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. மேத்ஸில் என்னெல்லாம் இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும், ஃபார்முலாஸ் இருக்கும், ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், நியூமரிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி கணக்கீடுகள்லாம் இருக்கும். இப்போ இதை நம்ம நல்ல விதமாக கற்றுக்கிட்டோம், இது காமன் எலமெண்ட்டு. அதே மாதிரி ஃபிசிக்ஸை படிக்க வரோம். இப்போ ஃபிசிக்ஸ் படிக்க வரும்போது அதே மாதிரியே அங்கேயும் ஃபிசிக்ஸ்லேயும் என்ன இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும், ஃபார்முலாஸ் இருக்கும், ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி
பொதுவான காமன் எலமெண்ட்ஸு கூறுகள் எல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை மட்டும் நல்ல விதமாக கற்றுக்கிட்டோம்னா கற்றல் மாற்றம் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ மேத்ஸை கற்றுக்கிட்டதுனால ஃபிசிக்ஸோட கற்றல் மாற்றம் ஈஸி. ஏன்னா அங்கேயும் அதே மாதிரி கால்குலேஷன்ஸ், இங்கேயும் அதே மாதிரி கால்குலேஷன்ஸ் வரும்போது ரெண்டு விஷயத்தையும் பொதுவாக வந்து நல்ல விதமாக படிச்சுக்கலாம். அப்படி கற்றல் மாற்றம் வந்து நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றது தான் இந்த ஒத்தக்கூறு கோட்பாடு. அப்போ ஐடென்டிக்கல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு நம்ம ரெண்டு விஷயத்துலேயும் பொதுவாக எது இருக்கோ அதை நல்லா கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தியரி. அடுத்த தியரி நாம் பார்க்க போகிறது வந்து தியரி ஆஃப் ஜெனரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம், பொதுமைப்படுத்துதல் அப்படின்னு. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா சார்லஸ் ஜூட் அப்படிங்கிறவர். இந்த பொதுமைப்படுத்துதல் அப்படிங்கிறது எதை பற்றினது அப்படின்னா, உலக நியதி, உலகத்தில் எல்லாருக்கும் இதுதான் ரூலு, லா எல்லாருக்கும் இதுதான் சட்டம், எல்லாருக்கும் கோட்பாடு ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி உலக பொதுவான விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை எல்லா இடத்துலையும் நாம் பயன்படுத்த எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இவருடைய தியரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம உலகம் முழுவதும் ஏற்றுக்கிட்ட விதிகள், இப்போ இயற்பியல் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்குது. ஆர்க்கிமிடிஸ் லா இருக்குது, நியூட்டன்ஸ் லா இருக்குது. இது எல்லாமே உலகம் ஃபுல்லாக ஏற்றுக்கிட்ட விதி. இதை நம்ம வந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக அதுதான். அப்போ கற்றல் மாற்றம், இவங்க கற்றுக்கிட்ட நியூட்டன்ஸ்லாம் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பயன்படும், நல்ல விதத்துக்கு பயன்படுத்தலாம் பாசிட்டிவாக அப்படின்னு சொல்ல வர்றது தான் இவருடைய பொதுமைப்படுத்துதல் தியரி. இதுக்காக இவர் ஒரு 2 எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 2 குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒளி விலகல் அதை பற்றின ஒரு பாடம் நடத்திட்டு அவங்கள வந்து ஒளி விலகலில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒளி விலகலை பற்றி எதுவுமே சொல்லலை, அவங்கள நேரடியாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பயன்படுத்துகிறாங்க. இப்போது ஏற்கனவே ஒளி விலகலை பற்றி அந்த பொதுவான விதியை பற்றி சொல்லி கொடுத்ததுனால அந்த சொல்லி கொடுத்த அந்த குரூப் வந்து நல்லா அதில் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சொல்லி கொடுக்காம நேரடியாக எக்ஸ்பெரிமெண்ட்டில் பயன்படுத்தினவங்க வந்து கொஞ்சம் சொதப்பிடுறாங்க. ஸோ இதுதான் இவருடைய தியரி, பொதுமைப்படுத்துதல். அப்போ பொதுவான விதிகளை நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அவர்களுடைய கற்றல் மாற்றத்திற்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறது தான் இந்த விதி. அடுத்த தியரி வந்து டிரான்ஸ்பொசிஷன் தியரி ஆஃப் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம், இடமாற்ற கோட்பாடு. இதை யாரெல்லாம் நம்பினாங்க அப்படின்னா, கெஸ்டால்டு ஃபீல்டு ஆஃப் சைக்காலஜிஸ்ட், தனியாக ஒருத்தர் இல்லை, இந்த கெஸ்டால்டு ஃபீல்டில் இருக்க எல்லா சைக்காலஜிஸ்ட்டும் இதை ஒத்துக்கிட்டாங்க. முக்கியமாக அதில் யார் அப்படின்னு கேட்டோம்னா, கோக்லர் வந்து இந்த இடமாற்ற கோட்பாட்டை ஒத்துக்கிட்டாரு. இவங்க இந்த வந்து கற்றல் மாற்றம் அதை பற்றி இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கற்றல் மாற்றம் நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒருத்தருடைய உள்காட்சி, மனக்காட்சி தான் ரொம்ப முக்கியமானது. ஒருத்தர் தன்னுடைய மனக்காட்சியை நல்ல உட்காட்சி கற்றல்னு நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம் இல்லையா, மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை இந்த விஷயம் இப்படி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனசில் ஏற்றி வச்சுக்கிட்டாருன்னா அதை அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதுதான் கற்றல் மாற்றத்துக்கு வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரி சொல்ல வருது. அடுத்த தியரி வந்து தியரி ஆஃப் ஐடியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது கருத்தியல் கோட்பாடு அப்படின்னு. இதை அறிமுகப்படுத்தினது வந்து WC பேக்லே அப்படிங்கிறவர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இதுக்கு ஒரு உதாரணத்து மூலமாக நம்ம வந்து இந்த தியரியை புரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நீ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணுமா, அவங்களுக்கு அதை பற்றின கருத்துக்களை அவங்க மனசில் கொண்டு போய் சேர்த்துருங்க, கற்றுக் கொடுத்துருங்க, அது எல்லா இடத்துலையும் வந்து பிரதிபலிக்கும், கற்றல் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு குழந்தைய நோட்டில் எழுத சொல்கிறாங்க. 5 பாடம் இருக்குது, அதில் மேத்ஸ் டீச்சர் மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, மேத்ஸ் பாடத்தை மட்டும் மேத்ஸ் நோட்டு நீட்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீட்டாக என்ன பண்ணிடுறாங்க, மேத்ஸ் நோட்டு மட்டும் நீட்டாக இருக்குது, மற்ற நோட்டெல்லாம் கசகசன்னு அடித்து இது மாதிரி எழுதி வச்சுருக்கு. இது முதல் எக்ஸ்பெரிமெண்ட்டு. ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 5 டீச்சர்ஸும் 5 என்ன பண்ணுறாங்கன்னா, 5 நோட்டுமே நீட்டாக இருக்கணும், எல்லாமே கிளியராக அழகாக எழுதி கொண்டாந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லும்போது இப்போ 5 நோட்டுமே நீட்னஸாக வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த தியரியில் இதை தான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த குழந்தைக்கு நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை யார் சொல்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் அந்த விஷயம் வந்து நல்லா நடக்குது. அப்போ கற்றல் மாற்றங்கிறது நடக்குதுங்கிறத இந்த தியரி மூலமாக நமக்கு சொல்ல வர்றாங்க. ஸோ ஃபைனலாக எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸ், கல்வியில் இதோட தாக்கங்கள் எப்படிலாம் இருக்குது, டீச்சர்ஸ் என்னெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மாணவர்களுக்கு எதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து லேர்னிங் இன் ஒன் சிச்சுவேஷன் இஸ் கேப்பபிள் ஆஃப் எக்ஸசைசிங் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் த லேர்னிங் இன் அனதர் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு சூழ்நிலையில் கற்றுக்கிட்ட நாம் ஒரு விஷயம் அது பாசிட்டிவாகவோ
இல்லைன்னா நெகட்டிவாவோ, அதாவது நேர்மறையாகவோ இல்லை எதிர்மறையாகவோ ஏதாவது ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறத டீச்சர்ஸ் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஏதாவது ஒரு கற்றல் அதுக்கான ரீசன் இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, எஃபோர்ட்ஸ் சுட் பி மேடு டு சீக் பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ ஆஃப் த லேர்ன்டு திங் பை அவாய்டிங் நெகட்டிவ் ஒன்ஸ். முக்கியமாக ஆசிரியர்கள் எதை கையாளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நெகட்டிவான வந்து கற்றல் மாற்றம் ஏற்படாதவாறு மாணவர்கள்கிட்ட பார்த்துக்கணும். அதை தான் நம்ம அடுத்த பாயிண்ட்லேயும் சொல்கிறோம். மாணவர்கள் வந்து எப்போவுமே கற்றல் மாற்றம் வந்து பாசிட்டிவாக நேரடி கற்றல் இருக்கிற மாதிரி நம்ம தயார் செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் நம்ம சொல்ல வர விஷயம். ஸோ இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் எப்படி வரலாம் அப்படின்னா, இந்த 3 டைப் இருக்கு இல்லையா, 0, பாசிட்டிவ், நெகட்டிவ். இதுக்கு வந்து ஏதாவது ஒரு உதாரணம் கொடுத்துட்டு அது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத பற்றி கேள்விகள் கேட்கலாம். அப்போ அதை நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கணும். நேரடி பாசிட்டிவ்னா என்ன, நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் டைப் கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தியரிஸ், என்னென்ன தியரி வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தலைப்பில் தியரிஸ் ரொம்ப இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து என்ன கோட்பாடு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அதிகமாக இந்த தியரிஸில் வந்ததில்லை. ஆனால் இந்த எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன்ஸில் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆசிரியர் வந்து பாசிட்டிவாக பண்ணுறது வந்து எப்படி பண்ணலாம், அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அப்ளிகேஷன் டைப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த தலைப்பில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த தியரியை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்ற தகவல் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ப்ளஸ் அந்த தியரியை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இதெல்லாம் போட்டு நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து இதில் இருக்க அடுத்த தலைப்பை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் தொடர்ந்து பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், பிஜி யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த தகவலை கொண்டு போய் சேருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இது போல் இன்னும் தகவல்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். நன்றி.